ஹாய் ஆல். நம்ம பார்க்க போகிற படம் வந்து டெவில். நம்ம ஹீரோ வந்து மைனா பட விதார்த் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினா பூர்ணா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஓப்பனிங்கே ஒரு கார் பைக் ஆக்சிடென்ட் காட்டுறாங்க. பூர்ணா தான் வந்து ஹீரோயின் தான் வந்து ஒருத்தரை இடிச்சிடுறாங்க. அவருக்கு யாரும் இல்லைன்றதால அவர் மேலே கேரிங்காக கூட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியே அவங்களோட நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு லெவலுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போகுது. விதார்த் ஒரு பக்கம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு கூட ரொம்ப இதாக இருக்கிறாரு, அஃபைராக இருக்காரு, லிங்க்கில் இருக்கிறாரு. இப்படியே இவங்க 2 பேர் வாழ்க்கை மாறி மாறி போயிட்டுருக்கு. விதார்த் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு, அவர் அஃபைராக இருக்க பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு மனம் வெறுத்து அழுது கொண்டு வந்து நம்ம பூர்ணா கிட்ட அழுவார். நான் செஞ்சது தப்பு தான், நீ ஏமாற்றத்தை பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுவார். இப்படியே நல்லா போயிட்டுருக்கு. திரும்ப திருந்தனதும் பூரணா ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் வந்து பூர்ணாவை சந்திக்க வராரு நைட்டில். ஒரு தடவை எனக்கு கஷ்டமாக இருக்கு உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு. அந்த இரவு மழை இதில் வந்து பார்க்க வராரு. எவ்வளோ சொல்லியும் கேட்காத போகல. விதார்த் ஒரு கட்டத்தில் ஏஞ்சி பார்த்து இவங்களை 2 பேத்தையும் கத்தி எடுத்துகிட்டு குத்த வராரு. இந்த நடக்கிற சண்டையில் வந்து விதார்த் வந்து செத்து போகிறாரு. படத்தில் அப்படி காட்டுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இன்னொருத்தவர் நம்ம பூர்ணா மேலே அஃபைராக இருந்தவர், நம்ம இங்கேருந்து போயிடலாம், அந்த பாடியை கொண்டு போய் தண்ணியில் எங்கேயாவது ஏரியில் போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பூர்ணாவும் கடைசியில் சம்மதிச்சு சரின்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நான் போய் எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரேன், கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. திரும்ப வரவே இல்லை. பூர்ணா பயந்து போய் அவங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க. அவர் இல்லை. லெட்ரு எழுதி வச்சுட்டு நான் ஒரு கோழை, அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி பூர்ணா வந்து ரோடு ஃபுல்லாக அலைஞ்சி இவனை நம்பி இப்படி பேசி இவன் கூட பேசி இப்படி ஆயிட்டமேன்னு இந்தாண்ட கணவர் செத்து போயிட்டாரு, இவனும் போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு பைத்தியம் மாரி ரோட்டில் அலையிறாங்க. நம்ம மிஷ்கின் வந்து இந்த படத்தோட டைரக்டர் மிஷ்கின் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர். அவர் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு சித்தரா, அவர் அகோரியா. மயங்கி ரோட்டில் விழுந்து கிடந்த பூர்ணாவை தோளில் தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் அவங்க இருக்கிற இடத்துல உக்காந்துருக்காரு. சுருணா சு பூர்ணி பூர்ணா வந்து பார்த்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க நம்ம அந்த சித்தர்கிட்ட. சித்தர் வந்து பூர்ணா தலையில் கையை வச்சு உன் புருஷனை போய் காப்பாற்று போனதும் என்ன கதை நடக்குதுன்னே புரியல. உடனே எல்லா இதுவும் சேஞ்ச் ஆகுது, நடந்தது எல்லாம் மாறி போகுது, விதியே மாத்துறாரு சித்தர்ன்ற மாதிரி போய் பார்த்தா அந்த இப்போ நடுவில் கொண்டு போகிறாங்க கதையே. இந்த 2 பேர் மழையில் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உள்ளே போய் தடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிடுறாங்க. எல்லாமே நடந்தது எல்லாம் மாற்றிட்டாரு சித்தர், ஒரு நிமிஷத்தில் இறந்த காலத்தையே மாற்றிட்டாருன்ற மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிருக்காங்க. நம்ம விதார்த்தை வந்து இன்னொருத்தவர் நம்ம அஃபைராக இருக்கார் பூர்ணா மேலே, அவர் அடிக்க போகிறாரு சுத்தியால். போய் வந்து பூர்ணா கையை பிடிச்சி நிறுத்தினதும் விதார்த் வந்து அழுகுறாரு. இவளையா நம்ம குத்த போனோம் கத்தி எடுத்துக்கிட்டுன்னு மனம் திருந்தி அழுகுறாரு. இதை பார்த்துட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. இந்த ஜோடியை நம்மளால் பிரிஞ்சது இருக்குன்னு சொல்லி அவரும் கிளம்பிடுறாரு. இதில் என்ன ஒரு இதுன்னா, டெவில்னு பேர் வச்சுருக்காங்க. படத்தை டெவில்ன்றதுக்கு ஒரு பேய் படமே இது கிடையவே கிடையாது. நல்லா வந்து ஒரு டைட்டில் டெவில் வச்சு ஏமாற்றி மக்களை உள்ளே கூப்பிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். படம் ஒன்றும் பெரிய படம் இல்லை. கணவன் மனைவி வந்து தப்பான ரூட்டில் இவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் போகிறாங்க, குடும்பம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சிம்பிள் கதை இது. இதை வந்து டெவில்னு சொல்லி மக்களை உள்ளே இழுத்து ஒரு சுமாரான படம் தான். எந்த பேய் கதையும் இல்லை, எதுவும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லை. ஆக மொத்தம் கூட்டு உள்ளார உட்கார வச்சு படம் பார்க்க வச்சுட்டாங்க. படம் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. அவ்வளோதான். நன்றி.